அடுத்த வாட்டி ஷுவரா சஞ்சு சாம்சன் டிஷர்ட் போட்டு நம்ம எல்லாரும் வரும். Sanju Samson was on fire. Noor Ahmed was on fire. Overton was also on fire. So I think CSK has a lot more to come. டிராயிங் எல்லாம் யார் பண்ணுது? நான் தான். நீங்க தான் பண்ணீங்க. ஆக்சுவலா பிரதர் கிரவுண்ட்ல வந்து சீர் பண்ணலாம்னு தான் வரைஞ்சோம். ஆனா உள்ள அலோவ் பண்ணல. அது ரொம்ப சங்கடமா இருக்கு. வெளியே ஆக்சுவலா செக்யூரிட்டி கார்டு கிட்ட கொடுத்தோம். அவர் ஒரு மாதிரி குப்பை மாதிரி தூக்கி போட்டாரு. ஒரு இன்சல்ட் மாதிரி இருந்தது. ஓவர் செம்ம ஓவர். பேர்லயே ஓவர் இருக்கு ப்ரோ. அதுதான் ஓவர். பேர்லயே ஓவர் இருக்கு. செம்ம ஓவர் போட்டுருக்காரு. அப்புறம் ஆமா. அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ஐபிஎல்லையும் வந்து இப்போ வந்து திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. இனி வந்து சிஎஸ்கேக்கு வந்து அவர் வந்து பெரிய பக்கபலமா இருப்பாரு. அவர் ஒரு பில்லர் மாதிரி சிஎஸ்கேக்கு இனி. பின்னாடி இப்போ போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே 3 லாஸ்க்கு அப்புறம் அந்த ஒன்று வந்து ஜெயிச்சிருக்குது. ப்ரோ பேசிக்கலி நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தாங்க. பஸ் 4வது மேட்ச் நிஜமாலே நல்லா ஆடினாங்க. சஞ்சு சாம்சன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஹிம். பேசிக்கலி நான் சிஎஸ்கே ஹேட்டர் இல்லை, பட் எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் பண்ணுறது தான் பிடிக்காது. ஜென்யூன்லி சொல்றேன், சிஎஸ்கே ரொம்ப நல்லா ஆடினாங்க. உங்க ஃபேவரட் பிளேயர் யாரு? என் ஃபேவரட் பிளேயர் விராட் கோலி. விராட் கோலி. சிஎஸ்கே ஜெர்சி வந்திருக்கீங்க. விராட் கோலி ஃபேன் இருந்துட்டு அதுக்கு ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் விராட் கோலி பிடிக்கும். ஆனால் நான் சிஎஸ்கே ஃபேன். ஓகே. இப்போ ஆர்சிபி எப்படி செகண்ட் டைம் கப் அடிப்பாங்களா இந்த வருஷம்? ஆர்சிபி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கப் அடிச்சாங்களே ஒன்றும் தெரியல. அந்த விக்கெட்ஸ் வரும்போது எல்லாரும் அந்த சீர் பண்ணும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு இந்த இயர் இந்த சீசன்ல. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? வெரி குட் ஃபீலிங். ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எல்லாமே வந்த, பட் ரியாலிட்டி வாஸ் ஆசம். லைக் really enjoyed. We came all the way from Kerala to watch this. கேரளா சஞ்சு சாம்சன். அதுக்கு தான் வந்தேன். So சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸா நீங்க? எல்லாருமே சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ். பட் அந்த டி-ஷர்ட் கிடைக்கல, அதனால தான் இப்படி வந்திருக்காங்க. இப்பதான் வந்தார்ல, இனிமே தான் போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த வாட்டி ஷுவரா சஞ்சு சாம்சன் டிஷர்ட் போட்டு நம்ம எல்லாரும் வரும். சஞ்சு சாம்சன் வந்து 101 அடிச்சாரு இன்னைக்கு செஞ்சுரி. எப்படி அந்த ஃபீல் பாக்கும்போது ஸ்டேடியம்ல? சூப்பரா ஃபீலிங். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டேன். லாஸ்ட் 3 மேட்ச் வந்து சஞ்சு சாம்சன் பெருசா அடிக்கல. இந்த மேட்ச் இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சூப்பரா பண்ணி 100 அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணி வச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு தான் கப். ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்பதான் வின் பண்ணிருக்காங்க. சாரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்பதான் வின் பண்ணிருக்காங்க. பரவாயில்லைங்க, அப்படியே இருக்கட்டும். So CSK வந்து last 3 matches they were not playing well, but in the match வந்து வேற லெவலா இருந்துச்சு. Sanju Samson was on fire. Noor Ahmed was on fire. Overton was also on fire. So I think CSK has a lot more to come. Other teams have to be more careful this time. So CSK, we might win our next trophy. So I cannot wait for it. Okay, CSK ல யாரை பிடிக்கும் உங்களுக்கு? CSK ல Sanju Samson, yeah, and Noor Ahmed is cute. So the Brevis la பிடிக்காதா? பிடிக்கும், பட் லைக் ஜஸ்ட் ஃபேவரட் சூஸ் பண்ணனும்னா இட்ஸ் நூர் அஹ்மத். ஓகே. அடுத்த மேட்ச் தோனி இறங்குறாருன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் உட்கார வைக்கணும்ல, அது யாரை உட்கார வச்சா கரெக்டா இருக்கும்? ஐ அம் நாட் a coach, so அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, but it will be nice to have Dhoni back. Yeah, ருத்ராஜ் கேக்வாட். I mean his captaincy is getting better. Like last year, like compared to this year and last year, he's doing better. He did better last year, so I'm looking forward to better stuff from him. ருத்ராஜ் வந்து நல்லா விளையாடுற இந்த பிளேயர் கேப்டன்சி கொடுத்து அவரு I mean pressure la இருக்கும், so we cannot help it, but yeah, we can see. அதனால தான் ருத்ராஜ் சரியா விளையாட மாட்டாரு சொல்றீங்க? இல்ல அப்படிலாம் நான் சொல்லல சார், நீங்க அந்த சொல்லுங்க. பட் yeah, we can manage. We will get the cup again. இதே பிளேயிங் லெவல் ஓகேவா? Score was good, bowling was good. Yeah, பண்ணலாம். இன்னொரு கப் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கு. அடுத்து வின் பண்ணி பிளே ஆஃப் குள்ள வருமா? We will win sir, don't worry. Trophy number 6 is loading, don't worry. Yeah, என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லைவ் மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம்ல பாக்குறேன். வேற லெவல்ல இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சஞ்சு 100 அடிச்சாலே இந்தியா டீம்லயும் சரி எந்த டீம்ல அடிச்சாலுமே சரி சஞ்சு 100 அடிச்சாலே மேட்ச் வின் தான். சரி, இப்ப தோனி வர்றாரு நெக்ஸ்ட் மேட்ச், யாராவது ஒருத்தர் உட்கார வைக்கணும்ல, கண்டிப்பா. இப்போ தோனியை இம்பாக்ட் பிளேயரா எடுக்கிறதுனா மேபி ஒரு பேட்ஸ்மேன் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத யாராவது இருந்தேன்னா மேபி வி கேன் டேக் தம் அவுட் அண்ட் தோனியை இம்பாக்ட் பிளேயரா உள்ள எடுக்கலாம். டிராயிங் எல்லாம் யார் பண்ணுது? நான் தான். ஆக்சுவலா பிரதர் கிரவுண்ட்ல வந்து சீர் பண்ணலான்ட்டு தான் வரைஞ்சோம். ஆனா உள்ள அலோவ் பண்ணல. அது ரொம்ப சங்கடமா இருக்கு. வெளியே ஆக்சுவலா செக்யூரிட்டி கார்டு கிட்ட கொடுத்தோம். அவர் ஒரு மாதிரி குப்பை மாதிரி தூக்கி போட்டாரு. ஒரு இன்சல்ட் மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, மேபி நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் கிரவுண்ட்ல போனா எங்களுக்கு அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம சென்னை சிஎஸ்கேயோட மேட்ச் நடக்கும்போது இது
இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டாக போச்சுன்னா இப்போ உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்களே, கண்டிப்பாக உங்கள் முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஒரு வேஸ்ட் தான். ஆனால் ஸ்டில் வி ஃபீல் தட் மீடியா பர்சன்ஸ் கேன் டேக் இட் டு ஜெனரல் பப்ளிக். ஓகே, இப்போ பிரேவிஸ்க்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கீங்க, ஆனால் பிரேவிஸே வரலையே. பிரேவிஸ் வரல, ஆக்சுவலாக பேட்டிங் வரல, ஆனால் அவரோட ஃபீல்டிங்கில் அவரோட இம்பாக்ட் ஃபீல்டு மட்டும் இல்லை, அவர் கிரவுண்டில் இருக்கும்போதே ஃபேன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். இப்போ நான் பிரேவிஸ் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம், எங்களோட சீட் அப்படி தான் இருந்தது. அவர் அங்கே நிற்கும்போது ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப குஷி, ஹாப்பினஸ். அவரும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல அவர் பேட்டிங் வருவாருன்னு நம்புறோம். Sanju Samson did very well. His century has made a great impact for the CSK. ஆஃப்டர் கேல விக்கெட்டை ஜல்லி தோத்துருச்சு. கேல ஒழுங்கா ஆடல. CSK 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 धोनी CSK धोनी धोनी Okay, how was the match today? Mahendra Singh Dhoni. That was very beautiful. Very beautiful taxi. Win Dhoni. Okay, tell me about Sanju Samson batting. Yes. 100. Good Sanju Samson batting. Good player. குட் பேட்டிங். Good batting. இப்படி ஒரு கம்பேக் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டாக கூட தூபே கூட சொல்லியிருந்தாரு அந்த அசோக் லேலாண்டோட இதில், நாங்கள் ஒரு கம்பேக் கொடுப்போம் 11th அப்படின்னு. நாங்கள் எதிர்பார்க்கல, இந்த பவுலிங் லைனப்பில் சேஞ்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் ஓவர்டன் பயங்கரமான ஓவர்டன் செம்ம ஓவர். பேர்லயே ஓவர் இருக்கு ப்ரோ. அதுதான் பேர்லயே ஓவர் இருக்கு, செம்ம ஓவர் போட்டிருக்காரு. அப்புறம் ஆமா சஞ்சு கூட ஒரு கம்பேக் கொடுத்தாரு. சஞ்சு கம்பேக் கொடுக்குற மேட்ச் எல்லாமே நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்தியா மேட்ச்ல கூட பார்த்தோம், லாஸ்ட் அந்த 3 மேட்சஸ் நல்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணாரு, நம்ம ஜெயிச்சோம். அந்த வேர்ல்ட் கப் படிக்க காரணமே சஞ்சு தான். ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதுக்கு மேல சிஎஸ்கே வந்து அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட அடிக்கிறோம், வின் பண்றோம். இப்ப தோனி வந்து அடுத்த மேட்ச் வராருன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் உட்கார வைக்கணும்ல. ஆமா, யாரை உட்கார வச்சா கரெக்டா இருக்கும்? இல்ல ஆமா அதுதான் இப்பவே டீம் ஒரு மாதிரி நல்லா செட் ஆன மாதிரி தான் இருக்குது. நீங்க இன்னொரு டைம் வந்து இதவே யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆனா கூட இப்படியே போலாம். ஓகே, பிரேவிஸோட பேட்டிங் பார்க்க மிஸ் பண்ணாங்களா? ஆமா, பிரேவிஸோட பேட்டிங் பார்க்கலான்னு வந்தோம். இருந்தாலும் அந்த 2 விக்கெட் போனது மட்டும் தான். அது விக்கெட் கூட போல ஆரிஷ் அவரே போயிட்டாரு. இல்லனா டயர்ட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் டூபே வந்தா நல்ல ஒரு கம்பேக் இருக்கும்னா அவர் டூபே இறக்கி விட்டு போயிருக்காரு. பட் பரவாயில்லை, பிரேவிஸ் கேட்ச்லாம் பாத்துறோம்ல, அது போதும். கரெக்டா விளையாண்டாங்க. பிரேவிஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க விளையாடும் போதே பவுண்டரி லைன்ல வந்து நின்னுட்டு ஆடியன்ஸ்ல என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ மேட்ச். ப்ரோ லாஸ்ட் 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு. சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ருத்ராஜ் கிட்ட எப்ப இருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ருத்ராஜ் வருவாரு ப்ரோ. அவரு அதான் அந்த பிரஷர்லயே இருக்காரு. இன்னொன்னு நமக்கு வந்து பேட்டிங் லைன் அப்போ நல்லா இருக்குல்ல, அவரு கொஞ்சம் இன்னைக்கு வந்து சஞ்சு அடிக்கட்டும் அப்படின்னு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவரு சிங்கிள் தான் ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு, ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாரு. பட் அவர் வருவாரு, ரிட்டர்ன் வருவாரு. ருத்ராஜ் கிட்ட நாங்க சீக்கிரம் கம்பேக் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் 3 மேட்சாவே கொஞ்சம் எர்லியோ மிஸ் பண்ணுவோம். ஒன்றும் பேட்டிங் நல்லா இருந்தால் பவுலிங் மிஸ் பண்ணுவோம், பவுலிங் நல்லா இருந்தால் ஃபீல்டிங்கில் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை எல்லா ஏரியாஸுமே கவர் பண்ணி நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. என்ன இன்னும் கொஞ்சம் இந்த ஓவர் த்ரோஸ், நோ பால்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நம்ம டீம். ஓவர்ல 2 நோ பால். ஃபர்ஸ்ட் ஓவரே 2 நோ பால் போட்டாங்க. லாஸ்ட் ஓவர் தேவையில்லாத நோ பால். அது எப்படி வின் தான் பண்ண போறோம். கொஞ்சம் லைன் மட்டும் பார்த்து போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபீல்டிங், அந்த 6 போற வேண்டிய பாலை வந்து சேவ் பண்ணது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டிங். அதெல்லாம் வந்து ஜாந்தி ஒன்னு மிஸ் பண்ணிட்டாரு. ஆமா, லாஸ்ட்ல 4 மிஸ் பண்ணாலும் ஒரு கேட்ச் ஒன்னு எடுத்தார்ல. கம்பேக் நல்லா கொடுத்துருக்காங்க. மேலும் இது இருக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ப்ரோ ரொம்ப நல்லா ஆடினாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3 இடத்துலயும் நல்லா ஆடினாங்க. மெயின்லி பேட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சஞ்சுவோட பேட்டிங். பவுலிங்கும் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ரொம்ப சுமாரா போடுற பவுலிங் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் என்னன்னா எனக்கு என்ன ஃபீலிங்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடலாம். ஏன்னா டீப்பா இப்போ பேட்டிங்ல என்னப்போ இருப்பு. பிரேவிஸா வந்துட்டாரு, டூபேவும் நல்லா ஆடுறாரு, இப்போ தோனியா வந்துருவாரு நெக்ஸ்ட் மேட்ச்க்கு. ஸோ அப்படி டீப்பா பேட்டிங்ல எனக்கு இருக்கிறப்போ நீங்க இன்னும் பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணான்னு எனக்கு தோணுது. பட் அப்படி இருந்தாலும் இந்த மேட்ச்க்கு ருத்ராஜ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடி இருந்தாரு. ஓகே, பிரேவிஸோட பேட்டிங் மிஸ் பண்ணீங்களா? ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் டீம்ல வந்தாரு, பேட்டிங் வரல. ஆமா, பட் நாங்க இது ஒரு ஹாப்பி ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பிரேவிஸ் எப்படியோ இருந்தாலும் அவரோட யூஸ் இங்க தேவைப்படல. ஏன்னா நம்ம ஓப்பனர்ஸும் 1 down 2 down வரவங்க ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. சோ அதனால இது வந்து செம்மையா இருக்குமே. அந்த ஒரு பாகுபலி என்ட்ரி ஒன்று போடுவார்ல, பேட்டை வச்சுட்டு, அதை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. ஆமா ப்ரோ, அது கரெக்ட் தான்.
பாத்துருவோம் ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துருவோம். தோனியும் வராரு நெக்ஸ்ட் மேட்ச்ல. சோ ரெண்டு பேரோட என்ட்ரியும் மாசா இருக்கும்னு சொல்லி இப்ப தோனி வர்றாருன்னா யாராவது ஒருத்தர் தூக்கணும்ல ப்ரோ, அது யாரு தூக்கணும் நல்லா இருக்கும் ப்ரோ? ஸோ பேசிக்கலி என்னன்னா ஒரு போலரை ஒருத்தரை தூக்குற மாதிரி தான் பிளான் பண்ணோம். எக்ஸாக்டா தெரியல. இப்ப இம்பாக்ட் பிளேயரா வந்தா எதுக்கு இன்னொருத்தர் நல்லா அதாவது ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சஞ்சு சாம்சனோட பேட்டிங் வந்து அருமையா இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடி கடைசி வரைக்கும் நம்ம பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுலயே முதல் செஞ்சுரி. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ருத்ராஜ் கெய்க்வாடு வந்து இப்பதான் வளர்ந்து வரும் வீரர். தோனி உருவாக்கின ப்ராடக்ட் என்னைக்குமே வீண் போகாது. பவுலிங் லைனப் கொஞ்சம் வீக்கா இருக்கு. டெல்லியில வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம், இருந்தாலும் ஜெயிச்சாச்சு. இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்ல வந்து அடுத்த கொல்கத்தாவை அடிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னுக்கு போக முடியும். இப்போ வந்து அடிக்க நல்லா ஸ்ட்ராங்கா பிளேயர் சொல்லி போட்டாச்சு. அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்து பேசுவோம். வாழ்க வளமுடன். சார் இந்த மேட்ச் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 மேட்ச் தோத்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம். ஸோ இந்த மேட்ச் பார்க்க வந்தது உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ நம்ம வந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் வந்ததை சாதகமாக பயன்படுத்தி சஞ்சு சாம்சன் பிச்சு விளாசிட்டாருங்க. அவர் வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு டீமுக்காக வந்து பட்டையை கிளப்பிட்டாரு. ஆமாம், ஏற்கனவே வேர்ல்டு கப்பில் வந்து கடைசி 3 மேட்ச் அவரை வச்சு தான் நம்ம குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் எல்லாத்துக்குமே அவரை வச்சு தான் வந்தோம். 100 கிட்ட வந்திருப்பாரு. கண்டிப்பா டீம் தான் முக்கியம் நினைச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டு. கண்டிப்பா அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ஐபிஎல்லையும் வந்து இப்போ வந்து திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. இனி வந்து சிஎஸ்கேக்கு வந்து அவர் வந்து பெரிய பக்கபலமா இருப்பார். அவர் ஒரு பில்லர் மாதிரி சிஎஸ்கேக்கு இனி. ஸோ வந்து கண்டிப்பாக இனி சிஎஸ்கே வந்து வெற்றி மேல் வெற்றி வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அடுத்து ஃபைனல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட எதிர்பார்ப்போம். சேலஞ்சு கண்டிப்பா ஜெயிப்போம். ஓகே, உங்களுக்கு யாரை பிடிக்கும் சிஎஸ்கேல? எனக்கு வந்து இப்போதைக்கு சிஎஸ்கேல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்டன் தான் பிடிச்சிருந்துச்சு. அவரோட பவுலிங், அவர் ஆல்ரவுண்டர், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து சஞ்சு சாம்சன் தரன்னு திறச்சிட்டார்ல, அதனால இவர் இன்னைக்கு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்பவுமே ஓவர்டன் தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு சாம்சன் ஃபர்ஸ்ட், 2வது ஓவர்டன். ஓகே, அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட அது எப்படி இருக்கும்? ஸோ கேகேஆர் கூட இன்னைக்கு வந்து இது ஜெயிச்சது வந்து கேகேஆருக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால கேகேஆர் வந்து ஈஸியாக ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் நம்புறேன் சார். It was an amazing experience. It's I mean the stadium, the ambience, the people around, the support, especially for CSK, and being the first victory for CSK, it was a superb experience. Yeah. Okay, tell me about Sanju Samson batting. Oh, Sanju Samson's batting, it was much awaited, especially after the T20 World Cup. A lot was expected from him. So the first matches when he did not perform, we knew that we had faith in him, that it was just around the corner. And it was very surreal to watch him play like that in real. And it was truly a memorable experience. We'll take this with us, yeah. Okay, tell me about CSK bowling and fielding. Oh, CSK's fielding was top-notch today, especially Noor Ahmed's fielding as well as Sarfaraz's catch. Yes, the boundary line, which he saved the 6, as well as Sarfaraz's catch. It was very, very nice to, especially the replays showed how difficult they were and how seamlessly they were executed. So it was very good, very nice to see that live over there. Yeah. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். ஆக்சுவலாக எங்களோட நண்பர்கள் சங்கர் அண்டு வெங்கடேஷ் என்னன்னா மேட்ச் வந்து லாஸ்ட் 1 மணிக்கு தான் சொன்னோம். திருச்சியிலேருந்தே அடிச்சு பிடிச்சி நாங்கள் மேட்ச் பார்க்கணும் அப்படின்றக்காக ஒரு 4 hours கண்டினியூஸ் ஜேர்னியில் வந்து பார்த்தோம். மேட்ச் பார்ப்போமேனு தெரியல. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-10 hours மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நடுவில் வரப்போ மேட்ச் எப்படி போகும், எந்த ரன் போகும், எவ்வளோ போகும் பார்த்துட்டே இருந்தோம். 200 runs வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, பவுலிங்கில் பார்ப்போம். பவுலிங் நல்லா பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிக்கிற ஸ்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் சிஎஸ்கே. ஃபஸ்ட்டு 3 losses அப்புறம் ஒரு வின்னு. ஸோ வி சப்போர்ட் ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கே அவர் சொன்ன மாதிரி தான், விக்ரம் சொன்ன மாதிரி நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைமே திடீர்னு ஒரு 1 மணிக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனவனு தான் அங்கேருந்து வேகமாக வந்தோம். பட் ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் மற்றபடி நாங்கள் உள்ளே வந்தப்போ நல்லா என்ஜாய் பண்ணோம். பின்னாடி இப்போ போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே 3 லாஸ்க்கு அப்புறம் அந்த ஒன்று வந்து ஜெயிச்சிருக்குது. பட் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் முடிக்க போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு உள்ளே போகுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் சீசன் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப லாஸ்ட் பாயிண்ட்ல தான் நின்னாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் சீசன் கூட நல்லா இருக்கும். பட் நல்ல ஒரு எஃபெக்டிவாக ஒரு ஃபைட்டிங் மேட்ச் இருந்தால் தான் ரொம்பவும் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த டீமை வச்சுட்டு நம்ம பிளே ஆஃப்ஸ் அண்டு கப் அடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பட் கொஞ்சம் சில முயற்சிகள், சில சேஞ்சஸ்லாம் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. வரேன்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் மேட்ச்சில் வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் கண்டிப்பாக வரோம். நெக்ஸ்ட் மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணுவோம்.
very happy to say I'm a CSK fan. Jersey number 7. ப்ரோ பேசிக்கலி நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தாங்க, பஸ் 4வது மேட்ச் நிஜமாலே நல்லா ஆடினாங்க. சஞ்சு சாம்சன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஹிம். பேசிக்கலி நான் சிஎஸ்கே ஹேட்டர் இல்லை, பட் எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் பண்ணுறது தான் பிடிக்காது. ஜென்யூன்லி சொல்கிறேன், சிஎஸ்கே ரொம்ப நல்லா ஆடினாங்க. ப்ரோ இவன் ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. ஆனால் வந்து நான் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சில ஃபேன்ஸ் தான் லைட்டாக லூஸ் மாதிரி பண்ணுறாங்க. அவங்க நாங்கள் எதுவுமே நாங்கள் வந்து விட்டுருவோம். இப்போ இதாச்சே ஒருத்தரை கூட நாங்கள் அடிக்கல, எதுவுமே பண்ணல. சின்ன சாமியில் நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு. அவங்கள விடுங்க, அவங்க வந்து லைட்டாக லூஸ் பசங்க விட்டுங்க. அப்புறம் வந்து பவுலிங் வந்து ஓவரால் நல்லா இருந்துச்சு. பவுலிங் இன்னைக்கு வந்து போன மேட்ச்க்கு ரொம்ப பரவாயில்ல. அவரை பேட்டிங் வந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் கம்பேக் செம்ம கம்பேக். ஆயுஷ் மாதிரி யூஸ்வல் நல்லா ஆடினாரு. ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பிரேவிஸுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கிருக்கலாம். தூபையோட கொஞ்சம் ஈக்குவல் கொடுப்போம். பிரேவிஸ் கொடுத்துருப்பாரு. பரவாயில்ல, எல்லாமே நல்லா ஆடினாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் தோனி காணி தான் ப்ரோ வெயிட்டிங். பிரேவிஸோட என்ட்ரியை மிஸ் பண்றீங்களா? லைட்டா மிஸ் பண்றோம் ப்ரோ. தூபேக் பால்லாம் வந்திருக்கலாமோன்னு தோணுது. ஆடுவாருன்னு நினைச்சோம், பட் பிரேவிஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ப்ரோ. பிராக்டிஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. நாங்கள் 4:30 வந்து பிரேவிஸ் பிராக்டிஸ் பாக்குறதுக்காண்டி வந்துட்டோம். அதான் லைட்டா மிஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ அடுத்த மேட்ச் தோனி வந்துட்டாருன்னா யாராவது ஒருத்தர் உட்கார வச்சுதான் ஆகணும். அது யாரை உட்கார வச்சா கரெக்டா இருக்கும்? ஏதாச்சும் ஒரு பவுலர் இந்த மேட்ச்ல யார் அண்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்காங்களோ அவங்கள தூக்கிட்டு அதான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வரது. செகண்ட் பேட்டிங்னா இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்னா ஏதாவது பவுலர் உட்கார வச்சுட்டு இந்தியன் பவுலர்ஸ் யாராச்சும் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு ஏஜும் இருக்கு. அவர் லைன் ஆல்வேஸ் லைன் தான். ஆனா வந்து கொஞ்சம் ஏஜ் விஷஸ் நம்ம கன்சர்ன் பண்ணோம். அவரையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அவருக்கும் வயசாயிடுச்சுல, நம்மள எதுவும் சொல்லக்கூடாது. அவரையும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்க விடலாம். லாஸ்ட் ஐபிஎல் சொல்றாங்க, அடுத்த வருஷமா ஆடணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் வந்து ஆடினா கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லதுதான் ப்ரோ. மேட்ச் இன்னைக்கு செம்ம மேட்ச் ப்ரோ. இன்னைக்கு சீரியஸாக இன்னைக்கு சூப்பராக விளாண்டாங்க. சஞ்சு சாம்சன் 100 செம்ம 100. நம்ம இதே மாதிரி கன்சிக்யூட்டிவாக ஆடணும். நம்ம இனிமேல் பேட்டிங்கு, ஆனால் பவுலிங் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும் ப்ரோ. கலீல் அகமத் கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இதேமாரி ஆனால் கேட்ச் விடுறாரு. ஆமாம், கேட்ச் விடுறாரு. கொஞ்சம் பவுலிங்லேயே விடுறாரு. ஆமாம், கடைசி ஓவர் கிட்ட வந்து ஆல் அவுட் ஆயிடுச்சு. நம்ம போன மேட்ச்லேருந்து ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் நிறைய சஃப்ரஸ் கான் செம்ம ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதேமாரி கன்சிக்யூட்டிவாக ஃபீல்டிங் பண்ணணும், பவுலிங் பண்ணணும். இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா பார்த்தாது. போக எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகணும். பிளே ஆஃப்குள்ளே போனாலுமே டஃப்பாக தான் இருக்கும். அதையும் ஜெயிச்சு கப் அடிக்கிறோம். 6th டைம் கப் அடிக்கும் சிஎஸ்கே. உங்க ஃபேவரட் பிளேயர் யாரு? என் ஃபேவரட் பிளேயர் விராட் கோலி. விராட் கோலி. சிஎஸ்கே ஜிசி வந்திருக்கீங்க. விராட் கோலி ஃபேன் இருந்துட்டு அதுக்கு ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் விராட் கோலி பிடிக்கும். ஆனால் நான் சிஎஸ்கே ஃபேனு. சிஎஸ்கேல யாரை பிடிக்கும்? எனக்கு சிஎஸ்கேல வந்து கரண்ட் பிளேயர்ல வந்து கரண்டா வந்து பிரேவிஸ் பிடிக்கும். அவர் வரவே இல்லையே இன்னைக்கு. எதிர்பார்த்தீங்களா அவர் பேட்? ஆமாமா, கண்டிப்பா எதிர்பார்த்தோம். போன சீசன்ல இருந்து செமையா விளையாடினாரு. இந்த சீசன் விளையாடல, எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இறங்கல. ஓகே, இருந்தாலும் ஃபீல்டிங் நல்லா பண்ணாரு. மற்றபடி இனிமே வர மேட்ச்ல ஃபுல்லா கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. ஓகே. இப்போ ஆர்சிபி எப்படி செகண்ட் டைம் கப் அடிப்பாங்களா இந்த வருஷம்? ஆர்சிபி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கப் அடிச்சாங்களே இன்னும் தெரியல. செகண்ட் டைம் நல்லா விளையாண்டாங்கன்னா அடிப்பாங்க ப்ரோ. இதேமாரி பட்டிதர் கேப்டன்ஷிப் நல்லா இருக்கு. பட் அதேமாரி நல்லா விளையாண்டாங்கன்னா அடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. உங்க ப்ரெடிக்ஷன்ல சொல்லுங்க, இந்த வருஷம் யார் கப் வின் பண்ணுவாங்க? இந்த வருஷம் பஞ்சாப் இல்ல ஆர்ஆர். பஞ்சாப் ஆர்ஆர். மேட்ச் இன்னைக்கு நல்லா போச்சு. கொஞ்சம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கேஎல் ராகுலும் 10 நிமிஷம் நின்றுக்கலாம். அவன் இருந்தால் கொஞ்சம் மேட்ச் போயிருக்கும். அப்புறம் ஃபீல்டிங் தான் இன்னைக்கு கேம் சேஞ்ச் பண்ணிச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் டெல்லி வந்து ரன் அவுட் நிறையா, கேட்ச் 2 கேட்ச் கையில் வந்து கேட்ச் விட்டாங்க. ஆனால் நூறு அகமத்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபீல்டிங் பண்ணார், பிடிச்சி போட்டாங்க. கேச்சஸ்லாம் சர்ஃப்ராஸ் கான்லாம் உள்ள ஃபீல்டில் செம ஃபயராக இருந்தார். அதுதான் ஆக்சுவலாக மேட்ச் சேஞ்ச் பண்ணிச்சு. இப்போ எந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணீங்க மேட்ச்சில் இன்னைக்கு? சஞ்சு சாம்சன் செஞ்சுரி தான். அவர் கம்பேக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க. வேர்ல்ட் கப்பில் ஒரு நல்ல தொடர்ந்து 3 மேட்ச் நல்லா அடிச்சார். ஐபிஎல்ல பெருசாக ஸ்டார்ட் கிடைக்கல. அவருக்கு ஹேட்டர்ஸ்லாம் பெருசாக கிடையாது. எல்லாரும் அவர் கம்பேக்காக வெயிட் பண்ணாங்க, அடிச்சாரு. அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. இங்கே எஸ்ஆர்ஹெச் ஃபேனா? சார் யாரை பிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்ல? கமின்ஸ் தான். கமின்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் டேவிட் வார்னர் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுறேன். அவர் தான் கப் அடிச்சு கொடுத்தாரு. அவரே துரத்துட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், இப்போ ஆஸ்திரேலியா அதனால எஸ்ஆர்ஹெச் ஃபேன். ஸோ ஓகே, உங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். இந்த வருஷம் எந்த டீம் கப் வின் பண்ண நினைக்கிறீங்க? இந்த வருஷம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டீம் தான் கப் வின் பண்ணோம் அப்படின்னா? டீம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, டெல்லி கூட நல்ல டீம் தான். இன்னைக்கு அடிக்கலை. ராஜஸ்தான், மும்பை டீம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் இன்னும் அவங்க அந்த வின்னிங் காம்படிஷன் கண்டுபிடிக்கல. அவங்க அதை ஃபார்முலா கண்டுபிடிக்கல. அவங்க கம்பா கொடுப்பாங்க. மும்பை நல்ல டீம் தான். மோஸ்ட்லி ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குது, ஆர்ஆர் சான்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் வார்னரை மிஸ் பண்ணுறீங்களா எஸ்ஆர்ஹெச்சில்? கண்டிப்பாக. அவருக்காக தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன்.
அவரை பத்தி சொல்லுங்க. அவர் போனதுல இருந்து எப்படி கஷ்டமா இருக்கா? புரியல. அவர் போனது எப்படி கஷ்டமா இருக்கா? ஆமா, அவரு எஸ்ஆர்சிக்காக எல்லாமே பண்ணியிருக்காரு. அவரு ஐபிஎல்ல அவர் தான் ஓவர்சீஸாக இருக்கட்டும், இந்தியன் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், அவர் தான் நம்பர் 1. 3 வாட்டி ஆரஞ்சு காப்பீட் பண்ணியிருக்காரு. ஒரு பேட் சீசனுக்கு அவரை ஓரமாக உட்கார வச்சு வெளியே பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போனாரு. ஆமா, வெளியே உட்காரிச்சிட்டாங்க. அப்புறம் கிரவுண்டுக்குள்ளே உள்ள ஃபிளாக் அவர் ஆடியன்ஸ் மாதிரி வெளியே உட்காந்து கொஞ்சம் கஷ்டமாக தான். ஸ்டேடியத்தில் அப்படியே அழுதுட்டாரு. ஆமா, ரொம்ப வருஷம் எஸ்ஆர்எச் அவர் தான் தூக்கிட்டு போனாரு. அவரே வெளியே அவரை தூக்கி போட்டாங்க சார். 2026 சீசன் இந்த வாட்டி நம்ம ஸ்குவாடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக எடுத்திருந்தோம். நோ ஒன் ஹாஸ் எக்ஸ்பெக்டட் தட் நம்ம பிரசாந்த் வீர், கார்த்திக் வீர் அந்த ஆக்ஷன் டைமில் போகும்போது நம்ம அது எதிர்பார்த்தது ஒரு ஆக்ஷன் இருந்தது. அது வந்து நம்ம ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் புது பசங்க இருக்காங்க எப்படி பண்ணும் என்ன பண்ணும் சொல்லிட்டு. 1-2 losses ஓகே ஃபைன், பட் 3rd loss வாஸ் ஸ்லைட்லி ஹர்ட்ஃபுல். பட் அது மீறி வந்து நம்ம இன்றைக்கி கம்பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணோம். நம்மளுக்கு எக்ஸாக்ட் 11 இப்போ கிடச்சிது, யார் விளையாடணும் எப்படி விளையாடணும் சொல்லிட்டு. அது டீம் காம்பினேஷன் செட் ஆகிறதா தான் நம்மளுக்கு போக போக தான் புரியும். இட்ஸ் ஓகே டு டிஃபீட் 1 or 2 matches, பட் the third one was slightly makes a slightly hurtful more. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு நம்ம ஃபேன் பேஸ் இல்லை, நம்ம ஒரு இமோஷன் சிஎஸ்கேனா. ஸோ அது பிரகாரம் பார்த்தோன்னா நல்ல மேட்ச் இருந்தது இன்றைக்கி. ஸ்பெஷலி நம்ம சஞ்சு சாம்சனோட ட்ரேட் எதுக்கு பண்ணோம் என்ன பண்ணோம் சொல்லிட்டு ஒரு கேள்வி எப்போவுமே இருந்தது. பட் வி பிலீவ், ஆல் த சிஎஸ்கே ஃபேன் பேஸ் பிலீவ் தட் சேட்டா வில் பி பேக். அண்ட் இன்றைக்கி சேட்டா பயங்கரமாக வந்திருந்தார். ரொம்ப நல்லா விளையாடினார், ரொம்ப நல்லா ஷாட்ஸ். ஒரு ஷாட் கூட இப்படி இல்லை தட் ஜஸ்ட் ஒரு ஃப்ளுக்காக விளையாடுறா சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா விளையாடினார். ஆயுஷ் மாத்திரம் நல்ல காம்பினேஷன் கொடுத்தாரு. அண்ட் டூபே ஆரச்சாமி பின்னி எடுத்தாரு லாஸ்ட் ஓவரில். ஸோ இட் வாஸ் அ really good match. CSK played outstanding. This was a good match after like 3 consecutive losses. We bounced back really strongly, and I think it's going to be a good season now. We're going to see a lot of victories. It was a good match. Excellent performance. Okay, tell me about Sanju Samson batting. Sanju Samson was brilliant innings. He had a flop in the first 3 innings, and now to come and hit 115 or something is really good. I think one of the best performances I've seen. Which moment you enjoyed? Which moment? Noor Ahmed, when he saved that boundary, he jumped and saved it. Yeah, 6-1. Yeah, that was really good. And Sarfaraz Khan's catch, I like the fielding. Fielding was really good today. CSK. Okay. Ningo 2 words. I don't know anything about cricket. I just came for fun. இப்போ எப்படி இருக்கு மேட்ச்? ஃபர்ஸ்ட் டைம் வின் ஆயிருக்கு. செம்மையா இருந்தது. சிஎஸ்கே எல்லாம் ஜெயிச்சிரும். ஜெயிக்க போகுது. எல்லா மேட்சும் வின் பண்ணி ப்ளே ஆஃப்க்குள்ள போவாங்களா? இதுக்கு அப்புறம் எல்லா மேட்சும் வின் பண்ணி ப்ளே ஆஃப்க்குள்ள போவாங்களா? போவாங்க கண்டிப்பா. இந்த மேட்ச்ல என்ன பிடிச்சது உங்களுக்கு? அந்த விக்கெட்ஸ் வரும்போது எல்லாரும் அந்த சீர் பண்ணும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்தது. சஞ்சு சாம்சன் செஞ்சுரி ஒன்று போட்டாரு. ஆமா, அது எப்படி இருந்தது பார்க்க? ஏன்னா 3 மேட்சா வந்து ஃபெயில் ஆயிட்டது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்ச்க்கு வர. Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness.